ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். இப்போ முன்னணி நடிகைகள்ல நம்ம நயன்தாரா இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருப்போம். திரிஷா அப்படிங்கிறவங்க வந்து 20 ஆண்டு காலமாகவே ரொம்ப டாப் ஹீரோயினியா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து திடீர்னு இப்போ அடிக்கடி வந்து விஜயை போய் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கே போனாலும் விஜய் கூட சேர்ந்து போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட கீர்த்தி சுரேஷோடைய மேரேஜில் கோவாக்கு போயிருக்காங்க. அதுவும் யார் கூட போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிசு கிசு நிறையாவே வந்துட்டு இருந்தது. என்னன்னா விஜய் ஆக்டர் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் அந்த அளவுக்கு கூட கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. பட் அவங்க வந்து ஒரு அரசியல் தலைவராக இப்போ இருக்குன்ற பட்சத்தில் எப்படி வந்து விஜய் கூட சேர்ந்து போக முடியும், அப்போ விஜய்க்கும் திரிஷாவுக்கும் என்ன மாதிரியான உறவு, இப்படிலாம் பல விஷயங்கள் வந்து வெளிவந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் போன விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரே ஃப்ளைட்டில் வந்து போயிருக்காங்க. அதுவும் வந்து விஜயோடைய சொந்த ஃப்ளைட்டில் திரிஷாவும் விஜயும் போயிருக்காங்க. கல்யாணத்தில் போய் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. ஆனால் இதில் முக்கியமாக என்ன விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, விஜயோட ரசிகை ஒருத்தவங்க ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா திரிஷா மேமுக்கு தான் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏமா நீனு பொண்ணு தானம்மா, என்ன நீ பாட்டுக்கும் உனக்கு என்ன பணமே இல்லையா என்ன, தனியா எங்க இருந்தாலும் போக வேண்டியதானே, வர வேண்டியதானே, அது என்ன எப்ப பார்த்தாலும் விஜய் கூட போறது, விஜய் கூட போட்டோ ஷூட் எடுக்கிறது, அதை வந்து வெளிப்படுத்துறது, இப்படிலாம் பண்ணுனா என்னத்துக்கு இதாகும். ரசிகர்கள்லாம் பல விதமாக பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்ப்பு குரல் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் விஜய் ரசிகைமா, விஜய்க்கு ஏதாவது ஒன்று ஆபத்து அப்படின்னு வந்தா, ஏதாவது ஒரு தவறான பேச்சு வந்தா என்னாலலாம் பொறுத்துக்க முடியாது. நீ பொண்ணு தானே, கரெக்டா நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கின மாதிரி ஒரு கோரிக்கையாகவும் வச்ச மாதிரி பேசியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. திரிஷா மேம்க்கு வந்து இதை பார்த்துட்டு சரி இனிமேலுக்காவது விஜய் கூட சேர்ந்து போகாம அவாய்ட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க பாட்டை பேசினா பேசிட்டு போகுது, நம்மளுடைய நோக்கமே அவங்க கூட போகிறது வர்றது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, எடுக்கிறது, வெளியிடுறது அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் ஆவாங்க. ஏன்னா இன்னொரு விஷயமும் பேசப்பட்டுச்சு. இவங்க ஆரம்பத்தில் இருந்தே வந்து இவங்களோட பேர் வந்து கில்லி படத்துலேயே ஸ்டார்ட் ஆகி குருவி படம், இப்படி பல படங்கள், இப்போ லியோ படத்திலோடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து கோட் படத்தில் வந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க பாருங்க, திரிஷா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குத்துப்பாட்டுக்கெல்லாம் வந்து நான்லாம் டான்ஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து இப்போ ஷாப்பில் போயிட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு அறிக்கையே கொடுத்துருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா கோட் படத்தில் அதெல்லாம் ஓகே அப்படின்னாங்க. அதுக்கும் ஒரு பேச்சு வந்தது பாருங்கயா, விஜய் படத்துக்கு வந்துட்டு விஜய்க்கு என்ன சொன்னாலும் மட்டும் ஓகே பண்ணிடுறாங்க திரிஷா மேம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. அதனால என்னமோ தெரியல வந்து குத்தாட்டம் போட்டு பயங்கர கலக்கிட்டு போனாங்க. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா பாருங்களேன். என்னன்னா அந்த பாட்டுல கூட திரிஷா வந்து அவங்க கட்டியிருந்த சேலை எல்லோ கலரா போச்சுங்க. அந்த எல்லோ கலர் எதை குறிக்குது அப்படின்னா தாவேகா கட்சியை தான் குறிக்குது. விஜய்க்கு ஆதரவாக தாவேகா கட்சி கொடி போல எல்லோ கலரை வந்து மிங்க் பண்ணி திரிஷா வந்து குத்தாட்டம் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் திரிஷாவுடைய கூட்டணி தாவேகாக்கு ஆதரவாக இருக்கும், இவங்களும் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதெல்லாம் நிறைய பேச்சுக்கள்லாம் வந்தது. இப்படி நிறைய பேச்சுக்கள் வர 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 இப்போ வந்து ஒரு ரசிகை இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்துட்டாங்கம்மா, நீ பொண்ணா நடந்துக்கம்மா, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதம்மா, நாளை பின்னைக்கு விஜய்க்கும் உனக்கு என்ன உறவுன்னு கூட கேட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த இப்போ கேட்டாங்க என்ன உறவு அப்படிங்கிற அளவுக்கு கேட்கப்பட்டாச்சு. ஆக மொத்தத்தில் இனிமேலுக்கு திரிஷா தனியாக போவாங்களா வருவாங்களா, இல்லை விஜய் கூட தான் போவாங்களா வருவாங்களான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போல் சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க எப்போதும் ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.